Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 930 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி அந்த வைஸ் வார்டனை போட்டு ஒரே மிதில மட்ட பண்ணிட்டான். சுத்தி இருக்க காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் நீ மாட்டிட்ட, இனிமேட் உன்னால தப்பிக்க முடியாதும்பாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கும். சோ அவனை சாகடிங்க சாகடிங்க சாகடிங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில குயின் வந்துகிட்டு இருந்தால அவனுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு அவனுக்குமே தெரியல. இங்க உள்ள இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் லூஃபியை நினைச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. டெஃபினட்டா அவன் செத்துருவான்னு, நாங்க கண்டிப்பா உன்னைய மறக்கவே மாட்டோம், நீ சூப்பர் அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. ஏன் அந்த பெரியவரே, நீ நல்ல காரியம் பண்ண ஸ்டார் ஹேட், நீ தாண்டா உண்மையான ஆம்பளைன்னு பில்டப் பண்ணும்போது லூஃபி கடுப்பாயி, யோ நீயா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, பில்டப் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியை மட்டும் பாப்போமா. அந்த டைம் அங்க இருக்க காட்ஸ் எல்லாருமே ஆயுதத்தோட அவனை சுத்தி வளைச்சிருவாங்க. இப்போ லூஃபி சி பிரிசம் ஸ்டோன் போட்டிருக்கிறதுனால பயலோட எனர்ஜி பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைன் ஆகுது. உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கா என் கையில செத்துருன்னு வேற சொல்லுவானுங்க. அதான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல, போய் சண்டை போட வேண்டியதானே. ஏன்டா நீங்க எல்லாம் பேசியே கொள்வீங்களா, வாய மூடிட்டு சண்டைக்கு வாங்கடா, யார் அப்புறம் சாகுறான்னு பாப்போன்னு எல்லாம் வெறியோட கத்தி வச்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. ஒக்கா மக்கா எல்லாத்தையுமே அடிச்சு துவன்னு துவச்சு தொங்க விட்டுட்டு இருப்பான். ஒரு அடியும் இடி மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த பெரியவர் பார்த்துட்டு வாய பழந்துருவாரு, என்ன இந்த காட்டு காட்டுறான்னு. வாடனையே ஒரு அடியில செரிச்சிருக்கான். இவனுங்க எல்லாம் ஏமாத்துறான். தொம்மு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பெரியவர் முன்னாடி பார்த்து ஷாக்ல இருந்தாரு, ஐயோ இப்படி போட்டு அடிக்கிறானேன்னு. ஆனா இப்ப அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஆளுங்க பாத்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. அந்த டைம் அந்த வைஸ் வார்டன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவான். அவனாலே நம்ப முடியல, ஏன்னா அவன் கையில சி பிரிசம் ஸ்டோனை போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எப்படி அவன் சண்டை போடுறான் சொல்லுங்கடான்னு கேட்டா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எல்லா பவர் யூசர்ஸுக்குமே அவங்க சி பிரிசம் ஸ்டோன் கஃப போடணும். அதே மாதிரி போட்டாங்க. அந்த டைம்லங்கும் போது அவனுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை வச்சு அவன் வேலை செஞ்சாலே போதும். ஆனா அதுவே கஷ்டம் தான். இவன் தான் எகிரி எகிரி அடிக்கிறான். எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அவனால முடியாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வைஸ் வார்டனுக்கு கடுப்பாயிரும். அவன் மினிமம் ஸ்ட்ரென்த்ல வைஸ் வார்டனை அடிச்சு போட்டான்னா அப்ப இந்த ஆளு வீக்குங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஐயோ நாங்க அப்படி சொல்லலைங்கன்னு காட்ஸுங்க அங்க ஒரு வழி ஆயிட்டு இருப்பானுங்க. அப்பதான் திடீர்னு டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. பார்த்தா அப்படியே பெரிய சைஸ்ல ஜாக்கு மாதிரியே ஒருத்தன் பல்கா வர்றான். அவன் நெஞ்சில பாத்தீங்கன்னா யானை தலை இருக்குது. ஆக்சுவலா இவன் தான் மெயின் வார்டனே. இவன் பேரு பாத்தீங்கன்னா பபனுக்கி, எலிபென்ட் ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். அவன் பார்த்துட்டு, ஏண்டா அவனுக்கு சி பிரிசம் ஸ்டோன் கஃப் எல்லாம் போட்டுருக்குதானே, அது என்ன ஒர்க் ஆகுதா இல்லையா, இருந்தாலும் அவனுக்கு வில் பவர் ஜாஸ்தின்னு அவனை பாராட்டி தள்ளுவான். வந்தவன், தம்பி நீ இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாமா. லூசு பயல, நான் இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், வாடா இன்னைக்கு நீயா நானானு பார்த்தலான்னு பய சண்டைக்கு ரெடி அனுப்பான். இப்ப இவனை மட்டும் நம்ம லூஃபி ஜெயிச்சிட்டான்னா கண்டிப்பா வெளியில போய் கைடோவா கைமா பண்ணிடுவான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. என் கூட மோதினதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூச்சர்னே ஒண்ணு இருக்காது, இங்க இருந்து வெளியில போவேன்னு வேற நம்பிட்டு இருக்கியான். உடனே அப்படியா, வா இன்னைக்கு நீயா நானானு சண்டையை போட்டு பார்த்தலான்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அவன் உன்னை எல்லாம் நான் அடிக்கணும்னு அவசியம் இல்லடா, என் எலிஃபண்டோட தும்மலே போதுன்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல இருக்க எலிஃபண்ட ஜஸ்ட் தும்ம வைப்பான். அதோட தந்தத்துக்குள்ள இருந்து ஒரு குண்டு வரும். அதான் குண்டு வருதுன்னு தெரியுது தானே, எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியதானே, இல்ல நகுந்தாது போகணும். கரெக்டா அது மேல வந்து அடிக்கும். அந்த இடமே பயங்கரமான பிளாஸ்ட். லூஃபி எல்லாம் தெரிச்சடிச்சு போய் விழுவான். அவன் விழுந்ததை பார்த்துட்டு அந்த பெரியவர், எப்பா லூஃபி உயிரோட இருக்கியாப்பான்னு வந்து கேப்பாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு பிளாஸ்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல வேலை பெருசா இந்த பாதிப்பும் இல்ல. ஆனா லூஃபியே சொல்லிடுவான், என்ன இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. எப்படி இவன் ஜாலியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மேட்டர் தெரியுது, குயின் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல கொய்யாலன்னு சொல்லிட்டு கடுப்பாயே கிளம்புவான். அங்க ஏகப்பட்ட பேர் குயினை பாக்குறதுக்காக ஆர்வமா இருக்காங்க. இங்க வார்டன் லூஃபியை கண்டுக்காம, குயினோட ஷோ டைமை மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், கொய்யால நான் உன்னைய வந்து கொல்லாம விட மாட்டேமா. லூஃபிக்கு கவலை என்னன்னா, இந்த டைம் மட்டும் அவனால ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த குண்டை வாங்கி அப்படியே ரிவர்ஸ்ல அவனுக்கு அனுப்பி விட்டுருப்பான். அதான் ஹேண்ட் கஃபை போட்டு லாக் பண்ணிட்டாங்களே. சி பிரிசம் ஸ்டோனை போட்டா டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ண முடியாது, அது ஓகே, ஏன்னா அது கடலுக்கு சம்பந்தப்பட்டது, டெவில் ஃப்ரூட்டுக்கும் கடலுக்கும் ஆகாது, அதெல்லாம் சரி. ஹாக்கி பவர் ஏன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது டெவில் ஃப்ரூட்டோட பவரை ரெசிஸ்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இப்ப லூஃபியால யூஸ் பண்ண முடியுமே. எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க அந்த குயினை காட்டுறாங்க. அவன் அந்த கொமரசுக்கியோட போட்டோவை பார்த்து எவ்வளவு அழகுன்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரோச்சிக்கு இவ தான் ஏத்த ஜோடி. எப்படி அந்த ஒரோச்சி கெல்ட் பயலுக்கு இவ ஏத்த ஜோடியாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, அவ செத்த மேட்ரு இன்னுமே எனக்கு தெரியல, அதான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அங்க வெளியில இருக்க ஆளுங்கெல்லாம் குயின்னு கத்திட்டு இருப்பாங்களா. ஓகே என்னோட ஷோவை ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிருச்சு அப்படின்ட்டு அவன் கிளம்புவான். அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் எப்படி குமரசுக்கி செத்து போயிட்டான்னு அவர்கிட்ட சொல்றதுன்னு பதறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த மேட்ரு தெரிஞ்சா செம்மையா கடுப்பாவான், விட்டா இவங்களை கொல்ல கூட செய்வான். அதனால சான்ஸுக்காக வெயிட்டிங். அங்க அவன் வந்தவொடனே எல்லாம் பயங்கரமா கோஷம் போடுவாங்க. அவன் டான்ஸ் பாட்டுன்னு ஜாலியா அந்த ஸ்டேஜ்ல ஆட ஆரம்பிப்பான். அவனை பார்த்துட்டு கீழே இருக்கவங்களும் ஜாலியா ஆட ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவனோட ஷோ டைம். ஜெயில இந்த ஆடலும் பாடலும் அவனுக்கு தேவைதானா இல்ல நான் தெரியாம கேக்குறேன். லூஃபி என்ன பண்ணிட்டான், இதான் கரெக்டான சான்ஸ்,
டான்ஸ்னு அந்த பெரியவரை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்படியே நேரமும் போகுது. ஷோவை ஒரு வழியா குயின் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த வார்டன் இருக்கானே பவனுக்கி, அவனை கூப்பிட்டு இப்ப ரீசெண்டா நடந்த 3 முக்கியமான பஞ்சாயத்தை மட்டும் சொல்லுன்னு ஒன்னொன்னா கேட்பான். ஃபர்ஸ்ட் 3வது விஷயத்த சொல்லுமா. யூஸ்டஸ் கிட்ட தப்புச்சிட்டாமா, அவனுக்கு தூக்கி வாரி போடும். சரி 2வது விஷயம், பிரிசனர்ஸ் கையில இருக்க அந்த சி பிரிசம் லாக்கோட சாவி திருடு போயிருச்சுமா, அதுக்கு அவனுக்கு தூக்கி வாரி போடும். அடுத்தது முதல் விஷயம், லூஃபி இங்க இருக்க காட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு லைவாவே காட்டுவான். பார்த்தா பையன் அங்க மேல ஏறிட்டு இருப்பான். அவ்வளவுதான், அந்த டைம் அவனோட மூஞ்ச பாக்கணுமே, கொஞ்சம் விட்டா 2 கண்ணும் பொலக்குன்னு வெளியில வந்து விழுந்துரும் போல. எல்லாம் ஏதோ ஷோவை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஃபுல், அவன் கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். என்னடா ஓடிடில படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, போய் புடிங்கடா வெண்ணைகளாம்பா. லூஃபி யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, எனக்கு எப்படியாச்சும் தப்பிச்சே தின்னுன்னு பைய உசுர கொடுத்து வெறிகொண்டு மேல ஏறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.